ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களது பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் நண்பர்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே. சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. இன்றைய தினம் பிரதோஷ விரதம் இருக்க பழக்கமுடைய நண்பர்கள் கூட இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. ராசி அதிபதி புதன் பகவான் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துலேயுமே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வேற லெவலில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. மேலும் நல்ல ஒரு தைரியத்துடனும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் உங்களுடைய தன்னம்பிக்கையை வேறு லெவலில் பெருகும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் நிறைய காரியங்களை நினைத்தால், முயற்சித்தால் வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் பிளான் பண்ணி நிறைய காரியங்களை எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க, சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அனைத்து வயதினருக்கும், அனைத்து விதமான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், அதாவது அனைத்து துறையில் சார்ந்தவர்களுக்கும் இந்த தினம் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது விடாமுயற்சி மற்றும் உழைப்பு மற்றும் சிறந்த திட்டமிடல் நண்பர்களே. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த தினம் லாபகரமான சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. வியாபாரத்தில் இப்பொழுது உங்களுக்கு என்ன விதமான சாதகமான சூழல் வேணுமோ எல்லாமே இப்பொழுது அமையும். எனவே அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் வியாபாரம் சம்பந்தமான பண வரவுகளும் வசூலாகும், பழைய பாக்கியில் வசூலாகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் ஏற்படும். மேலும் வியாபாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய போட்டிகளில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு மனசுல அதிகமாக கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சில விஷயங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி சஞ்சலம் தந்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. நண்பர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்களை பற்றி நீங்கள் தேவையில்லாத விரும்பத்தகாத சில நினைவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நண்பர்களுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாக பராமரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விசாரித்து தான் முடிவெடுக்கணும், அவசரப்படக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிடும். எங்கிறதுனால அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க. அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்கிறது நல்லது. மற்ற செலவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு அதிகமான நலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்கள் காதலருக்கு பிடிக்காத உடைகளை நீங்கள் அணியக்கூடாது நண்பர்களே. ஸோ உங்கள் ட்ரெஸ் செலெக்ஷன் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களது காதலருக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சில சின்ன சண்டைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரெஸ் கோடிங் சரியில்லை அப்படின்னா, அதாவது உங்கள் காதலருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால உங்கள் காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தேவையில்லாத கோபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கவனமாக உங்கள் காதலருக்கு பிடித்தமான உடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது நல்லது. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயே தான் அனுப்பி நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள்
அதிகமான ஒரு நீண்டகால அடிப்படையில் ஆதாயம் தரக்கூடிய வகையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சரியான நேரத்தில் நீங்கள் உழைப்பு மேற்கொள்வதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வேணுங்க. சம்பாதிக்கிறதும் முக்கியம், மேலும் உங்களது கூட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு கண்ணாக நீங்கள் பாவித்து செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே. விரைவிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் 3ஆம் நபர் தலையீட்டை உங்கள் திருமண வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படுவதன் காரணமாக நீங்கள் சில திட்டங்களை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களே. அதனால சில திட்டங்கள் பாதிப்படையும். இருந்தாலும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்ல ஒரு இனிமையான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சித்திப்பாக இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மனசுல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து பிரதிபலிக்கும். உங்களுடைய தைரியமான தன்னம்பிக்கையான சில முடிவுகள்னால நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலக பணியில் எதிர்பார்த்திருந்த நல்ல சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். உங்களது சில வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க நண்பர்களே. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தன்னம்பிக்கை வேற லெவலில் பெருகும். சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக என்ன கலர் அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையில் சாதகமான சூழல் ஏற்படும். வியாபாரம் ரீதியாக சாதகமான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகள் சம்பந்தமாக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சுமூகமான நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் கிடைக்குங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான சூழலும் உங்களுக்கு இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. இன்னும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. சில போட்டிகளில் கலந்துக்கிறதுல நீங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு மனசுல சஞ்சலமான விஷயங்களை ஏதாவது நீங்கள் உருவாக்கி கொண்டு அதனை நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. அதை தவிர்த்து விடுங்கள். தம்பதியரிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதிகரிக்கும். லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் ஒழித்துவிட்டு சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.